இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் புதிய காரியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த புதிய காரியம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி மனதார 100% நம்பி நாங்கள் இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் தேவனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வெளியரங்கமான ஒரு சில அடையாளங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது அந்த அடையாளம் பாவத்துடன் புதிய உறவு வரும். அதாவது பாவத்தை வெறுத்து இயேசுவோடு புதிய வாழ்க்கையை துவங்குவது. இரண்டாவது காரியம், தேவனை பற்றியும் வேதத்தை பற்றியும் அறியக்கூடிய ஆசை உங்களுக்குள் பெருக ஆரம்பிக்கும். மூன்றாவது காரியம், உங்கள் விருப்பங்கள் மாற ஆரம்பிக்கும். அது இயேசுவின் விருப்பமாக மாறி உங்களுக்குள் செயலாற்ற ஆரம்பிக்கும். நான்காவது காரியம், எல்லா மக்களையும் நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். எதிரி என்று சொல்லி யாரையும் ஒதுக்கி வைக்க மாட்டீர்கள். ஐந்தாவது காரியம், பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருந்து உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில், உங்கள் எண்ணங்களில், நினைவுகளில் மாற்றங்களை கொடுப்பார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் அநேக பிரயாசம் எடுத்து அனுப்புகிறோம். இந்த நிகழ்ச்சி பிடித்திருக்குமானால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிறருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவீங்கள். கர்த்தர் உங்களை